நான் மோஸ்ட்லி ஈவினிங் ஒரு 6 o'clock சாமிக்கு மாலை நேரத்தில் விளக்கு போட்டு பக்தியெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டுருவாங்க. பட் ஒரு 15 days தான் இங்கே பங்காளி வீட்டில் இலவாயிட்டனால கும்பிடவே முடியல. ஸோ வீடெல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி தான் நிம்மதியாக வந்துட்டு சாமி கும்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா டின்னர் ப்ரிப்பேர் பண்ணான்னு வந்துட்டுங்க. 1 week நான் என்னமோ ஹெல்த்தியாகவே செஞ்சுட்ருக்குறேங்க டின்னர் மட்டும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு நல்லா தொப்பை வந்துருச்சு, எப்படியாவது குறைக்கணும் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்டில். ஏன்னா இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸ், அதாவது சாமை வரகெல்லாம் வச்சு செஞ்சோம்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க சாப்பிட முடியும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவருக்காகவே நான் நைட்டு டின்னர் இது தான் மோஸ்ட்லி செஞ்சுட்ருக்கேன். சாமை வரகு கேழ்வரகு அப்படின்னு சொல்லிட்டு வேறு எது செஞ்சாலும் பிடிக்கிறது இல்லைங்க. அதனால் வெண்பொங்கலாக செஞ்சுறது டேஸ்ட் வேறு லெவலில் வந்துருச்சுங்க. உண்மையாக நான் கூட நல்லா இருக்காதுன்னு தான் நினச்சேன். அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் இப்போ எங்கள் வீட்டில் அதிகமாக வெண்பொங்கல் தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது கூட வெண்பொங்கலுக்கு சாம்பார் வச்சுருந்தாங்க. நெய் வெண்ணெய் எடுத்து வச்சதுனால அதை உருக்கிட்டு இருந்தாங்க. சூப்பராக நெய் நிறையா போட்டு முந்திரி திராட்சை எல்லாமே அதிகமாக போட்டுங்க. சாரி, முந்திரி, அந்த குருமிளகு, சீரகம் எல்லாமே நான் வந்து ரெடிமேட் மிக்ஸாக தான் வாங்கியிருந்தேங்க. ஒரு பாக்ஸில் சாமை, பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் இந்த தாளிப்பு எல்லாமே போட்டு ரெடிமேடாக கொடுத்துருவாங்க. நம்ம ஒன்றும் இல்லைங்க, குக்கரில் போட்டு வேக வச்சு அந்த தாளிப்பு போட்டு நெய்யில் போட்டு கொஞ்சமாக இஞ்சி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி நெய் விட்டு கலக்கி எடுத்தோம்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் டிஷ்ஷாகவே மாறிடுச்சுங்க. காலையில் எழுந்த உடனே என்னோடய கண்ணு டீ காஃபிக்கு தாங்க போகும். என்னோடய ஹெல்த் ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாமே விட்டுட்டு நான் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கஞ்சி மிக்ஸுக்கு மாறிட்டேன். ஸோ நானே எல்லாம் செய்ய மாட்டேங்க. ஸோ ரெடிமேடாக தோலி மில்லட்ஸுங்களே இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து முடக்கத்தான், அதாவது கருப்பு கவுனி கஞ்சியும் முருங்கைக்கீரை கஞ்சி மிக்ஸும் வாங்கியிருந்தேங்க. தண்ணி கொதிக்க வச்சு 2 ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு கலக்கி அதை கூட தயிர் ஊற்றி குடிச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூடுங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. குக் பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்தில் குக் பண்ணி முடிச்சிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இருந்து தான் அந்த பொங்கல் மிக்ஸுமே வாங்கியிருந்தேன். இவங்ககிட்ட 5 வெரைட்டியிலான பொங்கல் மிக்ஸ் இருக்குதுங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க வந்துட்டு 2 ஹவுஸ் ஒய்ஃப் சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்குற வெப்சைட்டும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. வேர்ல்டு வைடு ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேட்குற கீரை கூட அதில் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்பெஷலாக என்ன கீரை கேட்டாலும் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. பேஜ் டேக் பண்ணுற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.